செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. Holy Thursday reminds us of one powerful truth. Greatness is found in service. Jesus washed his disciples' feet. He showed us that love is not just words but action. புனித வியாழன் நமக்கு சொல்லும் மாபெரும் உண்மை உயர்வு சேவையில் இருக்கிறது. இயேசு தம் சீடர்களின் கால்களை கழுவினார். அன்பு என்பது வார்த்தை அல்ல, செயல். சிந்திப்போம். அன்பானவர்களே, கும்பகோணம் மறை மாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கின்ற நாள் புனித வியாழன் பெருநாள். இந்த நாள் அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்திய நாள். இயேசு தமது சீடர்களுடன் கடைசி இரவு உணவை பகிர்ந்த நாள். அவர் திருப்பலியையும் பரிசுத்த குருத்துவத்தையும் நிறுவிய நாள். இந்நாளுக்குரிய மைய செய்தி, அன்பில் பணிவுடன் சேவை செய்வோம். புனித வியாழன் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி அதிகாரம் அல்ல, அன்புதான் உயர்ந்தது. ஆட்சி அல்ல, சேவைதான் உண்மையான பெருமை. இயேசு தமது சீடர்களின் கால்களை கழுவினார். அவர் ஆசிரியர், குரு, ஆண்டவர் என்ற நிலையிலும் ஒரு பணியாளனாக தாழ்ந்து சேவை செய்தார். இதன் மூலம் அவர் நமக்கு ஒரு புதிய கட்டளையை அளித்தார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இந்த நாள் நமக்கு ஒரு சவாலை முன்வைக்கிறது. நாமும் தாழ்மையுடன் பிறருக்கு சேவை செய்கிறோமா? நமது குடும்பத்தில், சமூகத்தில் அன்பை பகிர்கிறோமா? மன்னிப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் முன்னிலை வகிக்கிறோமா? புனித வியாழன் நமக்கு கொடுக்கிற அற்புதமான அழைப்பு அன்பு செய்ய, பகிர்ந்து கொள்ள, தாழ்ந்து சேவை செய்ய. ஜெபிப்போமா.
அன்பானவர்களே, இந்த புனித வியாழன் நம்மை மாற்றும் நாளாக இருக்கட்டும். நமது இதயங்கள் அன்பால் நிரம்பட்டும். நமது கைகள் சேவைக்கு தயாராகட்டும். அன்பின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்வது சரியே, நான் அவர்தாம். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும். நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். நான் செய்தது போல் நீங்களும் செய்யுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மீது அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இவ்வுலக வாழ்வின் இறுதி 3 நாட்களை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த 3 நாட்களில் முதல் நாளாக இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறுதி இரா உணவு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணையையும் குருத்துவத்தையும் நிறுவுகிறார். அதோடு கூட
புதிய அன்பு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். இந்த மூன்றையும் இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். திவ்ய நற்கருணை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தம். திவ்ய நற்கருணை தான் கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக இருக்கிறது. திவ்ய நற்கருணை தான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய நிறைவாக இருக்கிறது. திவ்ய நற்கருணை இல்லாமல் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. ஆக கிறிஸ்துவ வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானதாகவும் அச்சாணியாகவும் இருப்பது இந்த திவ்ய நற்கருணை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் இறப்பதற்கு முந்திய நாளில் இரவிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து, இது என் உடல், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக திவ்ய நற்கருணை என்பது ஒரு உணவு. இது சாதாரண உணவு அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் முன்னோர்கள் பாலை நிலத்தில் உண்ட உணவு போன்றது அல்ல. நான் தரும் உணவு வாழ்வு தரும் உணவு என்று சொல்கின்றார். ஆக இந்த உணவு உண்பவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறதாக இருக்கிறது. இது ஒரு மாபெரும் கொடை, ஒரு கிஃப்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அளவற்ற அன்பை வெளிப்படுத்தும் விதமாகவும், அவருடைய பிரசன்னம் என்னாலும் நம்மோடு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாகவும், நம்மோடு ஒரு ஆழமான உறவை அவர் கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லி காட்டும் விதமாகவும் இந்த திவ்ய நற்கருணை என்கிற கொடையை தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே நமக்கு கொடுத்து செல்கின்றார். அன்பும் உறவும் இருக்கிற இடத்திலே இந்த கொடை வழங்குதல் என்பது இருக்கிறது. அன்பினுடைய ஆழம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ப நாம் கொடுக்கின்ற கிஃப்டினுடைய மதிப்பும் இருக்கிறது. நண்பன் ஒருவனுக்கு பிறந்த நாள் வருகிறது. அவனுக்கு ஒரு அழகான பேனாவை நாம் ஒரு கிஃப்டாக கொடுக்கிறோம். தாம் அன்பு செய்கிற மனைவிக்கு பிறந்த நாள் வருகிறது. அவளுக்கு ஒரு 5 பவுன் செயினிலே ஒரு நெக்லஸ் நாம் வாங்கி கொடுக்கிறோம். ஏன் இந்த வித்தியாசம்? இது நாம் கொண்டிருக்கிற அன்பின் ஆழத்தை பொறுத்து இருக்கிறது. ஆக இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்கு ஒரு கொடையாக வழங்குகிறார் என்றால் அன்பினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உணவு ஒரு வாழ்வு தரும் கொடை. இரண்டாவதாக இது ஒரு பலி உணவு. இயேசு தன்னையே பலியாக கொடுக்கிறார். அந்த பலியின் உணவாக தன்னுடைய உடலை நமக்கு கொடுக்கிறார். கிராமங்களிலே நாம் பார்த்திருப்போம், விழா கொண்டாடுவார்கள். அந்த விழாவிலே ஆட்டையோ கோழியையோ பலியாக வெட்டுவார்கள். வெட்டி பிறகு அதை சமைப்பார்கள். சமைத்து உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி உண்பார்கள். அதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுக்கிறார். அப்படி பலியாக ஒப்பு கொடுத்த தன்னுடைய உடலை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்று நமக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். ஆகவே இது ஒரு பலி உணவு. மூன்றாவதாக இது ஒரு புதிய பாஸ்கா பலி.
புதிய பாஸ்கா பலி என்று சொல்லுகிற பொழுது பழைய பாஸ்கா ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் எல்லாரும் அறிந்ததைப் போல விடுதலை பயண புத்தகத்திலே இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்து பலவிதமான வேதனைகளை, துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் கடவுளை பார்த்து ஜெபிக்கிறார்கள். கடவுளும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார். அந்த விடுதலை கொடுக்கிற அந்த நாளில் இரவிலே இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். பாஸ்கா என்பது கடந்து வருதல் என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. ஆக இந்த இஸ்ராயேல் மக்கள் எகிப்திய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை என்கிற அந்த வாழ்வுக்கு, சுதந்திர வாழ்வுக்கு கடந்து வருகிற பொழுது இந்த பாஸ்கா விழா கொண்டாடப்படுகிறது. இந்த பாஸ்கா விழாவிலே 1 வயதுள்ள ஆட்டை அவர்கள் வெட்டி அதனுடைய இரத்தத்தை அங்கே நிலைக்கால்களிலே பூசி இறைச்சியை சமைத்து விரைவாக உண்ண வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். எந்த வீட்டின் நிலைக்கால்களிலே இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அழிப்பவன் அழிப்பதற்காக வருகிற பொழுது கடவுள் இரத்தம் தடவப்பட்ட வீடுகளை பாதுகாக்கிறார். அதே வேளையிலே எகிப்தியர்களுடைய இல்லங்களிலே தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது பழைய பாஸ்கா. இந்த பழைய பாஸ்கா என்பது இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்து விடுதலை பெறுவதை சுட்டி காட்டுகிறது. புதிய பாஸ்கா என்பது ஒரு படி மேலே சென்று இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதல்ல, அதிலும் மேலாக ஒரு ஆன்மீக விடுதலையை நமக்கு தருகிறது. இந்த ஆன்மீக விடுதலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பின் வல்லமையினாலே நாம் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இருளில் இருந்து ஒளிக்கு வருகிறோம். அடிமை நிலையில் இருந்து விடுதலை வாழ்வுக்கு வருகிறோம். இந்த ஒரு விடுதலை வாழ்வுதான் ஒரு நிறைவான மகிழ்ச்சி. உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த உலக வாழ்விலே நாம் துன்பங்களை அனுபவிக்கலாம், வேதனைகளை அனுபவிக்கலாம். ஆனால் அதே வேளையிலே இந்த புதிய பாஸ்கா பலியிலே பங்கெடுக்கிற நாம் இவைகளையெல்லாம் கடந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்விலே நாம் இருப்போம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு விடுதலை வாழ்வு. இரண்டாவதாக, இந்த பழைய பாஸ்கா என்பது யூத மக்களுக்கானது. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்விலே அர்த்தத்தை கொடுப்பதாக இருந்தது. ஆனால் இந்த புதிய பாஸ்கா என்பது இந்த குறிப்பிட்ட ஒரு சமூகமாகிய யூத மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலக மக்களுக்கும் அர்த்தம் கொடுக்கிறதாக, வாழ்வு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆக இந்த புதிய பாஸ்கா என்பது கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளை வெறுக்கிறவர்களுக்கும், கடவுளை மறுக்கிறவர்களுக்கும், பாவிகளுக்கும் கூட விடுதலை தருவதாக இருக்கிறது. ஆக இந்த புதிய பாஸ்காவின் வழியாக, புதிய பாஸ்கா பலியின் வழியாக கடவுள் அனைவருக்கும் மீட்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த பாஸ்கா பலியிலே வெள்ளாட்டுக்கிடாய், 1 வயதுள்ள வெள்ளாட்டுக்கிடாய் பலியிடப்பட வேண்டும். அதனுடைய இரத்தம் வீட்டினுடைய நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் புதிய பாஸ்கா பலியிலே வெள்ளாட்டுக்கிடாய் அல்ல, மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே பவுலடிகளார் இப்படியாக சொல்லுகிறார்: காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு உடலை அமைத்து தந்தீர். எனவே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி வெள்ளாட்டு கிடாய்க்கு பதிலாக தன்னையே பலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கிறார். இதன் மூலமாக பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிட்டார். ஆக இதன் மூலம் பழைய பாஸ்கா என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புதிய பாஸ்காவின் வழியாக புதிய விடுதலை வாழ்வை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் இந்த திவ்ய நற்கருணை வழியாக நாம் கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக, இந்த பாஸ்காவை நாம் நினைவு கூற வேண்டும் என்று கடவுள் நமக்கு சொல்லுகின்றார். விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாசு மறுவற்ற ஆட்டை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். எல்லாரும் இணைந்து அதை உண்ண வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற சிறுவர்கள் இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்பார்கள். அப்பொழுது பெரியவர்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள், பலவிதத்திலே துன்பப்பட்டார்கள். ஆனால் கடவுள் தன்னுடைய பேரிரக்கத்தினால் நம்மை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து வந்தார் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படியாக நினைவு கூற வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். நாம் நம்முடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறோம், நம்முடைய பெற்றோர்களுடைய இறந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம், நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர விழாவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இதெல்லாம் நினைவு கூறுகின்ற, நடந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறுகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுவது என்பது நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுவதைப் போல் அல்ல, அல்லது பெற்றோருடைய இறந்த நாளை கொண்டாடுவதைப் போல் அல்ல. அப்படியாக நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற நாளிலே நாம் மீண்டும் அன்று பிறப்பதில்லை. நாம் இறந்தவர்களை நினைத்து நாம் கொண்டாடுகின்ற நாளிலே அவர்கள் மீண்டும் வந்து இறப்பதில்லை. முன்பு இறந்ததை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலி என்பது தொடர்ந்து நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஒரே முறையில் எக்காலத்திற்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரே முறையில் பலியாக ஒப்பு கொடுத்ததைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் கொண்டாடுகின்றோம். இந்த கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே கல்வாரியிலே பலியாகிறார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆக இதை நாம் நினைவு கூறுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பலியை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். இந்த திருப்பலி வழியாக நாம் நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகின்றோம். இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் உண்ண வேண்டும். உணவு எதற்காக இருக்கிறது? உணவு உண்பதற்காகத்தான் இருக்கிறது. உணவு உண்ணாவிட்டால் என்ன நடக்கும்? உணவு உண்ணாவிட்டால் உடம்பு தளர்ச்சி அடையும். தொடர்ந்து நாம் உண்ணாவிட்டால் நாம் மயக்கம் அடைவோம், ஒருவேளை நாம் இறந்து போவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற உணவையும் உண்ணாவிட்டால் அவரோடு கொண்டிருக்கிற உறவிலே நாம் வீக்கா போயிடுவோம். அவரோடு கொண்டிருக்கிற உறவிலே நாம் செத்து போய் விடுவோம். அவருக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லாமல் போய்விடும். ஆக உறவு வளர வேண்டும் என்றால் உணவை உண்ண வேண்டும். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற உணவை நாம் உண்ண வேண்டும். இப்படி நாம் உண்ணுவதற்கு நமக்கு தகுதி இருக்க வேண்டும். என்ன தகுதி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தன்னையே உடைத்து கொண்டதைப் போல நீங்களும் உங்களை உடைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னையே இந்த உலகத்திற்கு கையளித்ததைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு கையளியுங்கள் என்பதைத்தான் இன்றைய நாளிலே இந்த திவ்ய நற்கருணை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் உங்களை அன்பு செய்ததைப் போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த புதிய கட்டளையை இன்று நமக்கு கொடுக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, உண்மையான அன்பு தன்னை மறுப்பதாக இருக்கும். உண்மையான அன்பு பிறருக்கு தன்னை கையளிப்பதாக இருக்கும். உண்மையான அன்பு என்னை முன்னிறுத்தாமல் பிறரை முன்னிறுத்துகின்ற ஒரு வாழ்வாக இருக்கும். அந்த வாழ்வைத்தான் இன்றைய நாளிலே இந்த திவ்ய நற்கருணை வழியாக, இந்த அன்பு கட்டளை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். ஆக இந்த நாளிலே நாம் பிறரை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உடலை உண்ணுகின்ற தகுதி யாருக்கு உண்டு என்றால், தன்னை உடைத்து கொள்ளுகின்ற மனம் கொண்டவர்கள்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலை உண்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒரு சிலர் நாம் அறிந்தவர்கள். அருட் சகோதரி ராணி மரியா இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை உடைத்து கொண்டவராக இருந்தார். அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி இருக்கிறார்கள். அவர் தன் வாழ்வை உடைத்து கொண்டவராக அவர் இருந்தார். அதே போல நல்ல அரசியல்வாதி நல்லக்கண்ணு சமீபத்தில் இறந்து போனார். அவரும் கூட தன்னுடைய வாழ்வை உடைத்து கொண்டவராக இருந்தார். அதை போலவே ஆஸ்திரேலிய பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின் இருந்தார். அவரும் தன்னுடைய வாழ்வை உடைத்து கொண்டார். உடைத்து கொண்டவர்கள் எல்லாம் இன்னொரு இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகிற்கு காட்சியளிக்கிறார்கள். உடைத்து கொண்டவர்கள் எல்லாம் இன்னொரு திவ்ய நற்கருணையாக பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய நாளில் இந்த விழாவை கொண்டாட கூடி வந்திருக்கிற மக்கள் நாம் எல்லோரும், என்னை நான் உடைத்துக் கொள்வதின் வழியாக நான் மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும், என்னை உடைத்துக் கொள்வதின் வழியாக நான் இன்னொரு திவ்ய நற்கருணையாக மாற வேண்டும், இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த வாழ்வை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு சீடனாக வாழ வேண்டும் என்கிற உறுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.